தொடர்ந்து உயர்வை சந்தித்த தங்கத்தின் விலை அதிரடியாக சரிவு. சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1,800 ரூபாய்க்கு விற்பனை. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தவும் பட்டாசுகள் வெடிக்கவும் தடை. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. தமிழ்நாடு அரசின் முத்திரை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்த ஆய்வறிக்கை முதல்வரிடம் சமர்ப்பிப்பு. எதிரிகளை வீழ்த்தும் கட்சி அதிமுக தான் என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். புதியதாக வருவோர் என்னென்னவோ பேசுவதாக விஜய் மீது மறைமுக தாக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்த அதிமுக மாவட்ட செயலாளர். அருகில் நின்றவர் மயங்கி விழுந்த போதும் எடப்பாடி பேச்சை நிறுத்தாததால் தொண்டர்கள் அதிர்ச்சி. டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகளிடம் 2வது நாளாக 8 மணி நேரம் விசாரணை. 3வது நாளாக நாளையும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவு. மீண்டும் ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரை சிறைபிடித்தது இலங்கை கடற்படை. அடுத்தடுத்து அத்துமீறல் தொடர்வதால் சக மீனவர்கள் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா முழக்கத்துடன் சொர்க்கவாசல் திறப்பு தரிசனம். கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி விளையாட்டு அரங்கம் திறப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். பாஜக, RSS மற்றும் இந்து அமைப்பினருக்கு எதிராக முழக்கம். உதகை அருகே கோத்தர் பழங்குடியின மக்களின் கோவில் திருவிழா கோலாகலம். பாரம்பரிய உடையணிந்து இசைக்கேற்ப நடனமாடி மகிழ்ச்சி. மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறப்பு. வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு ஜோதி தரிசனம். தொடர்ந்து உயர்வை சந்தித்த தங்கத்தின் விலை அதிரடியாக சரிந்துள்ளது. ஒரு சவரன் 1,800 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு அதிரடியாக 3,360 ரூபாய் சரிந்துள்ளது. 10 நாட்கள் உயர்வுடனேயே பயணித்த 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் கிராமுக்கு 420 ரூபாயும் சவரனுக்கு 3,360 ரூபாயும் குறைந்துள்ளது. சென்னையில் இன்று 1 கிராம் தங்கம் 12,600 ரூபாய்க்கும் சவரன் 1,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்றும் இன்றும் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 4,000
ரூபாய் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளொரு பாய்ச்சல் கண்டு வந்த வெள்ளியின் விலையும் இன்று கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்துள்ளது. கடைகளில் 1 கிராம் வெள்ளி 258 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில இளைஞர் மீது பட்டாக்கத்தியால் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகர் தெரிவித்திருக்கிறார். திருத்தணியில் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் மீது சிறார்கள் பட்டா கத்திகள் கொண்டு கொடூரமாக தாக்குதல் நடத்திய காட்சி வெளியாகி பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்த வடக்கு மண்டல ஐஜி அஷ்ராக், தாக்குதல் தொடர்பான தகவல் கிடைத்ததும் இளைஞர் மீட்கப்பட்டு உயரிய சிகிச்சை கிடைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்ததாகவும் அவரது புகாரின் பேரில் வழக்கு பதிந்து 4 பேரையும் மடக்கி பிடித்ததாகவும் தெரிவித்தார். கொலை முயற்சினா 307 சொல்லுவாங்க ஐபிசியில். இப்போ அதுக்கு புது சட்டங்களில் பிஎன்எஸ்ல 109 பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கேஸ், இந்த வழக்கு பொறுத்திருக்கும், இந்த சம்பவம் பொறுத்திருக்கும் மேக்ஸிமம் செக்ஷன் நம்ம சட்டத்தில் போட முடியும். அதை அப்படியே இன்வோக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜுவனைல் ஜஸ்டிஸ் போர்டு உத்தரவின்படி 3 பேருக்கு செங்கல்பேட்டில் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி சொல்லுவாங்க, ஒரு ஹோம் மாதிரி பிளேஸ் ஆஃப் சேஃப்டியில் அனுப்பியிருக்காங்க. ஒருத்தருக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஜேஜேபி உத்தரவின்படி ஒப்படைச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதற்காக தாக்குதல் நடத்தப்படவில்லை என குறிப்பிட்டார். சிறார்களிடமிருந்து 2 பட்டா கத்திகள், செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழந்து விட்டதாக தவறான தகவல் பரவுவதாகவும், ஆனால் அவர் சிகிச்சை முடிந்து சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டதாகவும் தெரிவித்தார். இதுவரைக்கும் முதற்கட்ட விசாரணையில் நார்த் இந்தியனுக்காக மட்டும்தான் அடித்ததாகவும் எவிடன்ஸ் எங்ககிட்ட இல்லை. அதான் நான் சொன்னேன், இவர் பார்த்துட்டு இருக்காரு, நீ முறைச்சி பார்க்குறியா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது வழியா. It is not entirely on account of being North Indian, because if that is the case, so many other people are also staying இல்லையா. பாதிக்கப்பட்ட நபர் புலம்பெயர் தொழிலாளி அல்ல என்றும், ஒடிசாவை சேர்ந்த அவர் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் சுற்றி வந்துள்ளார் என்றும் தெரிவித்தார். இது சமூக வலைதளங்களின் காலம் என்பதால் மாணவர்கள் மோதல், சிறார்களின் ரீல்ஸுகள் கண்காணிக்கப்பட்டு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய கிழக்கு நாடான ஏமனில் உள்ள துறைமுகம் மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. இதனால் அந்நாட்டில் உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கு எதிரான பிரிவினைவாத படைக்கு ஆயுதங்களை அனுப்பியதாக கூறி ஏமனில் உள்ள முகல்லா துறைமுக நகரத்தின் மீது சவுதி அரேபியா திடீரென வான்வழி தாக்குதல் நடத்தியது. பிரிவினைவாத படைகளுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போர் வாகனங்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தியதாகவும், ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் அதிதீவிர ஆபத்தானவை என்றும் சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாட்டை பாதுகாப்பதற்கும் பொது ஒழுங்கை பேணுவதற்கும் உள்ள தேவையை சுட்டிக்காட்டி ஏமன் அதிபர் ரஷத் அல் அலிமி 90 நாட்களுக்கு நாடு தழுவிய அவசரகால நிலையை அறிவித்துள்ளார். இந்த தாக்குதல் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையேயான பதற்றங்களை அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்த தாக்குதல் குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் அதிகாரப்பூர்வமாக எந்த பதிலையும் அளிக்கவில்லை. கோவை ஆர்எஸ்புரத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஹாக்கி மைதானத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 137 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை ஆர்எஸ்புரத்தில் மாநகராட்சி சார்பில் 9 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் கட்டப்பட்டுள்ளது. 6500 சதுர மீட்டர் பரப்பளவில் சிந்தட்டிக் டஃப் பயன்படுத்தி அமைக்கப்பட்டுள்ள ஹாக்கி மைதானத்தை சுற்றிலும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இரவிலும் ஹாக்கி போட்டிகள் நடத்த வசதியாக 6 மின்கோபுர விளக்குகள் அமைக்கப்பட்டு உள்ளன. மைதான வளாகத்தில் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான உடை மாற்றும் அறை, ஓய்வறை, கழிப்பறை உள்ளிட்ட நவீன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ள நிலையில் இந்த ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள் உட்பட 10,626 பயனாளிகளுக்கு 136 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட சாதனை திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். இறுதியாக புதிய ஹாக்கி மைதானத்தை முறையாக பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இங்கே வந்திருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஹாக்கி மைதானத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோவை மாவட்டத்திலிருந்து ஏற்கனவே பல்வேறு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள். இந்த விளையாட்டு மைதானத்தின் மூலமாக மீண்டும் சர்வதேச அளவில் தேசிய அளவிலான சிறப்பு பெற்ற ஹாக்கி விளையாட்டு வீரர்களையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று. ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்ற முதல் போட்டியில் PSG, KG அணிகளைச் சேர்ந்த வீரர்கள் சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். 2026 தேர்தலில் களத்தில் இல்லாதவர்களை பற்றி எப்படி பேச முடியும் என தவேக தலைவர் விஜய் தெரிவித்த நிலையில் அதிமுக பலம் தெரியாமல் புதிய கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். இன்றைக்கு யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். புதிதாக கட்சி தொடங்குறவர் பேசுகிறார். ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். தங்கத்தை போல பித்தளையின் விலை ஏற்றத்தால் கும்பகோணத்தில் பொங்கல் பித்தளை பானைகளின் விலை உயர்வால் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே தாராசுரம், வளையம்பேட்டை, மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பித்தளை பாத்திரங்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவை தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்கள் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தங்கம், வெள்ளி விலை ஏற்றத்தைப் போலவே பித்தளையின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 4 மடங்கு தான் வேலை இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாது பொருள் இந்த உலோகம் இதெல்லாம் ஏறின வசதி விலைவாசி ஏறி போச்சு. போன வருஷம் 650 ரூபா பித்தளை ஷீட்டு இந்த வருஷம் 1500 ரூபா விற்கிது. பித்தளை தகடு விலை கடும் உயர்வால் பித்தளை பாத்திரங்கள் தயாரிக்கும் தொழில் கூடங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இதனால் 3000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இப்போ பித்தளை தொழில் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கு விட இந்த வருஷத்துக்கு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. போன வருஷம் இருந்த ரேட் 650 ரூபா 700 ரூபா இருந்த ரேட்டு இன்னைக்கு 1080 ரூபா 1100 ரூபா கிட்ட ஏறி இருக்கு. இதனால நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம குடும்பங்களும் கஷ்டத்துல ஈடுபடுறாங்க. பித்தளை பானைகளின் உள்புறம் பூசக்கூடிய ஈயத்தின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது 60% மேல் விலை உயர்ந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதனால 800 ரூபா 900 ரூபா வித்த பொருட்கள்லாம் இன்னைக்கு 1400 ரூபா அதுக்கு மேலே விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால மக்களுக்கு வாங்கும் சக்தி அந்த அளவு இல்லை. அதனால பெரிய பானை எடுக்கணும்னு வர்றவங்க ரொம்ப சின்ன பானை எடுத்துகிட்டு போகிறாங்க. சில பேர் அதுவும் முடியாமல் எவசொல்ல அலுமினியமும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் பித்தளை தகடுகளின் விலை உயர்வை அரசு கட்டுப்படுத்தினால் மட்டுமே தொழில் சிறப்பாக நடைபெறும் என்று தொழிலாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக கும்பகோணம் செய்தியாளர் பாஸ்கரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.